அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடைந்து கிருஷ்ணன். இந்த வீடியோ பற்றியில் நம்ம 300 சம் சீரிஸ் ரீசனிங்கில் பார்த்தோன்னா பார்ட் 9 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 8 வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துங்க. ஓகேங்களா, இது பார்த்தோன்னா பார்ட் 9. ஓகேங்களா, இதில் வருங்க ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர், அடுத்த எண்ணை காண்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2, 6, 24, 120. ஸோ அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா ஒவ்வொரு நம்பருக்குமான டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இங்கே பாருங்கள், 2லேருந்து 6 பேருக்கு, 6லேருந்து 24 பேருக்கு, 24லேருந்து 120க்கு போயிருக்கு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அந்த மல்டிப்ளிகேஷன் பெருக்கல்ல கொஞ்சம் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ 1 இப்போ இந்த 1க்கு அப்புறம் 2 இருக்குங்களா, அதாவது 1 × 2 ரெண்டையும் பெருக்கிறாங்க. ஓகே, என்ன வரும் 2. 1 × 2 என்னது 2. அதுக்கப்புறம் இந்த 2 என்ன பண்ணணும், திரும்ப இங்கே கொண்டு வந்துட்டு, ஓகேங்களா, 2 × 2க்கு அடுத்த நம்பர் 1க்கு அடுத்த நம்பர் 2 தானே, அது மாதிரி இந்த 2க்கு அடுத்த நம்பர் என்னது 3. அதாவது இந்த ஆங்கிளில் பார்க்கணும், இந்த 2க்கு அப்புறம் 3. ஓகேங்களா, இந்த ஆன்சர் போகிறது பார்த்தோன்னா நம்ம வர்ற ஆன்சர் இப்போ எத்தனை 6 வந்துருச்சுங்களா. இது பாருங்கள், 2 வந்துருச்சு, 6 வந்துருச்சு. அடுத்து இந்த 6 என்ன பண்ணிக்கணும், திரும்பவும் இங்கே கொண்டு வந்துக்கணும். 6 இன்ட்டு இந்த 3க்கு அப்புறம் என்ன வரும் 4, 24. இந்த 24 திரும்ப இங்கே கொண்டு வந்துக்கணும். 24 இன்ட்டு இந்த 4க்கு அப்புறம் 5, 120. மறுபடியும் இங்கே 120 கொண்டு வந்துக்கணும். இன்ட்டு 6 என்ன வரும் நமக்கு 720. ஆன்சர் பார்த்தோன்னா 720. புரிஞ்சிங்களா? அதாவது இனிஷியலாக பார்த்தோம்னா இந்த 1 × 2 இருக்குது பார்த்தீங்களா, 1 × 2. இந்த 2 ஆன்சரை எடுத்துக்கிட்டு இந்த 2க்கு அப்புறம் என்ன இருக்குது 3, 6 ஆன்சரை எடுத்துக்கணும். இங்கே வர்றது எல்லாமே ஆன்சரை தான் எடுத்துக்கணும். பாருங்கள் 1, 2, 6 அப்படியே வரிசையாக வரும். 1, 2, 6 அப்படியே வரும் பாருங்கள். இன்ட்டு இந்த 4 போட்டுக்கணும், 24. அடுத்து 24 × 5, 120. அடுத்து 120 × 6, 720. அடுத்து 720 × 7 அப்படிங்கிற மாதிரி வரும். புரிதுங்களா உங்களுக்கு? நம்ம இதோட ஆன்சர் முடிஞ்சு. ஸோ ஆன்சர்னு பார்த்தோன்னா 720. எப்படி சார் ஸ்பாட்டில் டக்குன்னு எப்படி சார் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, இதான் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வரும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் இந்த ஆங்கிளில் வரும்போது நம்ம இப்படியும் போடலாம் அப்படின்னு ஒரு மெத்தட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, அப்போ அந்த ஆங்கிளில் நீங்கள் யோசிப்பீங்க. மல்டிப்ளிகேஷனில் போடணும் தெரியும், அப்போ எந்த ஆங்கிளில் போடுறதுங்கிறது இது ஒரு டைப் ஆஃப் ஆங்கிள்லேயும் நம்ம யோசிச்சு பார்த்தாலும் ஆன்சர் வருதான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த மாடல் சம். ஓகே, அடுத்து பாருங்கள் செகண்ட் சம்மு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 2, 3, 5, 9, x, 33, y என்ற தொடரில் x + y மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு x கண்டுபிடிக்கணும், அடுத்து y கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது எப்படி கொடுத்துருக்காங்கிறது எழுதலாம். 2, 3, 5, 9, x, அதுக்கப்புறம் 33, அதுக்கப்புறம் y. இப்போ எல்லாமே பாருங்கள் நியர்பை கிட்ட தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு கூட்டலாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கூட்டலுங்கும் போது டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா 1, இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா 2, இதுக்கு டிஃப்ரெண்ட் 4. அப்போ பாருங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் என்ன ஆகுது, டபுள் ஆகிட்டே போகுது. அப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா 4 அப்படியே டபுள் ஆகுனா 8, இதுக்கு டிஃப்ரெண்ட் 16 வரும், இதுக்கு டிஃப்ரெண்ட் பார்த்தோன்னா 32 வரும். செக் பண்ணி பாருங்கள், நம்ம கரெக்டாக செக் பண்ணலாமா? அஞ்சு பாருங்கள், 2க்கு 1க்கும் சார் 2, 1 கூட்டினா 3, 3, 2 கூட்டினா 5, 5, 4, 9, 9, 8 கூட்டினா 17ன்னு வரணும். இந்த இடத்துல எக்ஸு 17, 16 கூட்டினா 33. பார்த்திங்களா, கரெக்டாக வருதா? இப்போ 33, 32 கூட்டினா நமக்கு என்ன வரும் 65. அப்போ எக்ஸோட வேல்யூ 17, ஓகேங்களா, ஒய்யோட வேல்யூ 65. இந்த 2 ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருமா? எத்தனை 82. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 82. புரிஞ்சுங்களா? எல்லாமே டபுளாக என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, பாருங்கள், இதுக்கு டிஃப்ரெண்ட் 1, இதுக்கு டிஃப்ரெண்ட் 2, அப்படியே டபுள் ஆகுச்சுன்னா 4, 8, 16, 32, அடுத்து 64 வரும். புரியுதுங்களா? இன்கேஸ் அடுத்து இருந்துச்சுன்னா 64. இப்போ 64 + 32 என்னவோ அதுதான் வரும் அடுத்தது. ஓகே, இப்போ எக்ஸ் வேல்யூ 17, ஒய் வேல்யூ 65. நான் கேட்குறது x + y. ஆன்சர் பார்த்தா 2 கூட்டினா நமக்கு 82. புரிஞ்சுங்களா? கிளியரா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஓகே, தேர்டு கொஸ்டின் பாருங்கள். எஜுகேஷன் என்பதை FZ WADQMKS என்று குறியீட்டால் குறிக்கப்பட்டால் ஸ்கூல் என்பதை எந்த குறியீட்டால் குறிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு
ஆல்பா சீரீஸில் தான் வந்து சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், எது எது எப்படி மாறி இருக்குன்னு பார்க்கலாம். எஜுகேஷன் EDUCATION. ஓகேங்களா? இது என்னவா மாறி இருக்கு? FZWADQMKS. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எஜுகேஷன் இதெல்லாம் வந்து ஆல்ஃபா நம்பரில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கவுண்ட்டு எந்த நம்பரில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? இப்போ ஈனா வந்து 5வது லெட்ரு, எத்தனாவது லெட்ரு அப்படிங்கிறது ஃபஸ்ட் எழுதிங்க. டிங்கிறது 4வது லெட்டர், யூங்கிறது 21, சிங்கிறது 3, ஏங்கிறது 1, டிங்கிறது 20. அது நீங்கள் ஏபிசிடி எழுதி வச்சுருந்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஐங்கிறது 9, ஓங்கிறது 15, என்னங்கிறது 14. இதை நீங்கள் மனப்பாடமாக சொல்ல முடியாது, நீங்கள் எழுதி வச்சு நீங்கள் பண்ணதான். ஆல்ரெடி நான் நோட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு நான் எழுதுகிறேன். சரிங்களா? எஃப்க்கு 16, சிக்கு 3, டபிள்யூக்கு 23, ஏக்கு 1, டிக்கு 4, கியூக்கு 17, எம்முக்கு 13, கேக்கு 11, எஸ்ஸுக்கு 19. இது நீங்கள் பாருங்களேன். இப்போ இதுக்கு டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தோன்னா 5க்கு அப்புறம் 6, 16 போகிறோம் 6, 5க்கு அப்புறம் என்ன இருக்குது? 6 வந்திருக்கு. அதாவது 1 ஆட் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா 4லேருந்து 3 வந்திருக்கு, 1 மைனஸ் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், 2 ஆட் ஆகிருக்கும், 2 மைனஸ் ஆகிருக்கும். அடுத்து 3 ஆட் ஆகிருக்கும், 3 மைனஸ் ஆகிருக்கும். அடுத்து 4 ஆட் ஆகிருக்கும், 4 மைனஸ் ஆகிருக்கும். அடுத்து 5 ஆட் ஆகிருக்கும். புரியுதுண்ணா உங்களுக்கு? ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் டிஃப்ரெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமாகுது கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த ஸ்கூலுக்கும் போடணும். ஸ்கூலுக்கு போடும்போது SCHOOL, இந்த ஸ்கூலுக்கும் நீங்கள் அதே தான் போடணும். புரியுதுங்களா? ஸோ எஸ்ஸுக்கு அப்படிங்கும்போது வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணும் நம்ம, எங்கள் இடம்பத்தில் நான் தனியாக எழுதுகிறேன். ஓகே, இங்கே பாருங்க, இப்போ எழுதுகிறேன் SCHOOL. ஓகேங்களா? இதோட என்ன பண்ணோம்? +1 ஆட் பண்ணணும், -1 பண்ணணும். +2 ஆட் பண்ணணும், -2 கழிக்கணும். +3 ஆட் பண்ணணும், -3 பண்ணணும். அவ்வளோதான், அது பண்ண ஆன்சர். இப்போ எஸ்ஸுக்கு அடுத்து +1 பண்ணால் என்ன வரும் நமக்கு? எஸ்ஸுக்கு அப்புறம் டி, கரெக்டாக? சிலேருந்து 1 கழிக்கணும், அப்போ என்ன வரும்? பி வரும். ஹச்லேருந்து 2 ஆட் பண்ணணும், என்ன வரும்? ஜே. ஓகேங்களா? HG ABCDEFGHIJ. ஓகேங்களா? அப்புறம் ஓலேருந்து 2 கழிக்கணும். ஓகேங்களா? என்ன வரும்? எம் வரும். ஓலேருந்து 2 ஆட் பண்ணும், ஆர் வரும். எல்லேருந்து 3 கழிக்கணும், ஐ வரும். அப்போ என்ன வரும் நமக்கு? TPJMRI. பாருங்கள், ஆப்ஷன் ஏ TPJMRI. புரிஞ்சுங்களா? அதே கான்செப்ட் தான். +1 -1, +2 -2, +3 -3, அதே கான்செப்ட் தான் நமக்கு இங்கே நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். கிளியரா? புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்கள், சம் நம்பர் 4. ஓகே, அடுத்து 4th சம் பாருங்கள். பின்வருவனவற்றுள் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், E5, G7, I9, K11. அப்போ அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ ஈங்கிறது வந்து ABCDE, ஈங்கிறது 5வது லெட்டர் தான், அப்போ E5. ஜிங்கிறது 7வது லெட்டர், கரெக்டு தான். ஐங்கிறது 9வது லெட்டர், கேங்கிறது 11வது லெட்டர். இப்போ அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? 5க்கு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 9, 9க்கு அடுத்து 11, அதாவது 1 to 1 அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்புறம் இதுக்கு என்ன வரும் நமக்கு? 11க்கு அப்புறம் 13 வருமா? ஓகே, 13வது லெட்டர் என்ன வரும் நமக்கு? M. அப்போ M13. ஓகேங்களா? ஸோ இதுவும் 1 to 1, இங்கிலீஷும் தமிழும் நம்பரும் 1 to 1 தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு நேராக தான் பாருங்கள். ஈனாலும் 5வது லெட்டர் தான், ஜி 7வது லெட்டர் தான். அப்போ அடுத்தடுத்து எப்படி வந்திருக்கு? 1 to 1. ஜிக்கு அப்புறம் என்ன ஒரு ABCDE, F விட்டு G. ஓகேங்களா? ஜி ஹச் விட்டு ஐ, ஜே விட்டு கே, அதாவது 1 to 1 கொடுத்துருக்காங்க. அப்போ கேக்கு அடுத்து என்ன? எல் விட்டு எம், அதே மாதிரி 11, 12 விட்டு 13, அப்போ M13. புரியுதுங்களா? ஆப்ஷன் பி M13. ஓகே, அடுத்து பாருங்கள் 5th சம்மு. ஓகே, 5th சம் பாருங்கள். ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன. இதில் ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும், இ என்பது சியின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளன. மேலும் பி என்பது டியினுடைய வலதுபுறத்திலும் உள்ளன. மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏலேருந்து இ வரைக்கும் வீடுகள் வந்து கிடைமட்ட வரிசை. கிடைமட்ட வரிசை என்னது? இங்கிலீஷில் பார்த்துங்க ரோனா என்னது? நேராக இப்படி. ஓகேங்களா? அப்போ ஏலேருந்து இ வரைக்கும்
ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஏ என்பது பியினுடைய வலதுபுறத்தில் இருக்குங்கிறாங்க. பியின் வலதுபுறம், பியோடைய வலதுபுறங்கிறது என்னது, இந்த பக்கம்தான். ஓகேங்களா, அப்போ ஏங்கிறது இங்கே இருக்குது, பியினுடைய வலதுபுறம். ஓகே, அடுத்து இ என்பது சியினுடைய இடதுபுறம். அப்போ ஈங்கிறது சியினுடைய இடதுபுறம், சியுடைய இடதுபுறம் இ. அது இல்லாமல் ஏவினுடைய வலதுபுறத்தில் இருக்குது, ஏவினுடைய வலதுபுறம் சியினுடைய இடதுபுறம் கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா, மேலும் பி என்பது டியின் வலதுபுறம், பிங்கிறது டியினுடைய வலதுபுறம். அப்போ டி இங்கே போட்டால் தான் டியினுடைய வலதுபுறம் தான் பியாக இருக்கும். கரெக்டாக, பி என்பது டியின் வலதுபுறம் கரெக்டாக இருக்குங்களா. அப்போ மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எதுன்னு கேட்குறாங்க, நடுவில் உள்ள வீடு வந்து ஏ. அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டு. புரிதுங்களா உங்களுக்கு? ஒன்றா எடுத்து எழுதிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிடும், எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஈஸியாக இருக்கான்னு பார்த்தா தெரிஞ்சிடும். பாருங்கள், ஏ என்பது பியின் வலதுபுறம், பாருங்கள் ஏங்கிறது பியினுடைய வலதுபுறம் கரெக்டு, இ என்பது சியினுடைய இடதுபுறம், ஈங்கிறது சியினுடைய இடதுபுறம் கரெக்டு, மற்றும் ஏவினுடைய வலதுபுறம், ஆமாம் ஏவினுடைய வலதுபுறம் தான் ஈ இருக்குது. பி என்பது டியினுடைய இடதுபுறம், பாருங்கள் பிங்கிறது டியுடைய இடதுபுறத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா சார், பிங்கிறது சார் டியினுடைய வலதுபுறம், ஆமாம் வலதுபுறத்தில் தான் இருக்குது. அப்போ மேற்கொண்ட வரிசை நடுவில் என்னது, ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான். புரிஞ்சுங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த 5 சம்முமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கக்கூடிய மெத்தட் தான். இந்த 4th சம் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கணிச்சிடுவீங்க. மற்றது எல்லாமே வந்து அதே மாதிரி 3rd சம் அதே மாதிரி ஈஸியாக நீங்கள் கணிச்சிடலாம். மற்றதெல்லாம் நீங்கள் ஓரளவு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, பட் இது 9வது வீடியோ பதிவுங்கிறதுனால நீங்கள் மொதல் 8 வீடியோ பதிவு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 சம்மில் ஒரு 3 சம்மு நம்ம கிளியராக போகிற அளவுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். ஓகேங்களா, அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கும்போது டோட்டலாக 5 சம்மில் 5 சம்மே உங்களுக்கு தெரியுற மாதிரிலாம் இருக்கும். ஒரு 15 பார்ட் நம்ம முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் ரீசன் இவ்வளோ தான் அப்படிங்கிற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம். இது கிஷோப் அகாடமி, கிருஷ்ணன். தேங்க்யூ.